السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இலங்கையிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக கடந்த சில வகுப்புகள் நடைபெறாமல் போனதையிட்டு நம்முடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் அல் குர்ஆனுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீரை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். நாம் ஆரம்பத்திலேயே சுட்டிக்காட்டியது போல உங்களோடு ஒரு தர்ஜமத்துல் குர்ஆனை, அல் குர்ஆனுடைய ஒரு டிரான்ஸ்லேஷனை வைத்து கொண்டு இந்த வகுப்பிலே நீங்கள் கலந்து கொள்வீர்களாக இருந்தால் இன்னும் அதிக பயன் தரக்கூடியதாக அது அமையும். தர்ஜமா இல்லாதவர்கள் ஒரு தர்ஜமாவை வாங்கி உங்களோடு வைத்து கொண்டு நாம் படிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டு வந்தால் தேவைப்படக்கூடிய இடங்களிலே குறிப்புகளை பதிவு செய்வதற்காக ஒரு நோட் புக்கையும் வைத்து கொண்டால் நிச்சயமாக திரும்ப மீண்டும் இதை எடுத்து படிக்கிற போது நமக்கு இலகுவாக புரிவதற்கும் படித்தவை மீட்டப்படுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய 231வது வசனம் வரைக்கும் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே 232வது வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ فَبَلَغْنَ أَجَلَهُنَّ فَلَا تَعْضُلُوهُنَّ أَنْ يَنكِحْنَ أَزْوَاجَهُنَّ إِذَا تَرَاضَوْا بَيْنَهُمْ بِالْمَعْرُوفِ ذَلِكَ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ مِنْكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ ذَلِكُمْ أَزْكَى لَكُمْ وَأَطْهَرُ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ, நீங்கள் பெண்களை தலாக் செய்து விவாகரத்து செய்து, ஃபபலக்ன அஜலஹுன்ன, அவர்களுடைய இத்தா காலம் முடிந்து அந்த கெடுவை அவர்கள் நிறைவு செய்து விட்டால், ஃபலா தஅதுலூஹுன்ன, அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். ஐயங்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன, அவர்களுடைய கணவர்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். இதா தராதவ் பைனஹும் பில் மாரூஃப், அவர்கள் தமக்கிடையில் நல்ல முறையில் பொருந்திக் கொண்டால். ذَلِكَ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ مِنْكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ, உங்களில் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்பவர்கள் இதை கொண்டு உபதேசிக்கப்படுவார்கள். ذَلِكُمْ أَزْكَى لَكُمْ وَأَطْهَرُ, இதுதான் உங்களுக்கு மிக தூய்மையானதும் பரிசுத்தமானதும் ஆகும். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். வ அன்தும் லா தஅலமூன், நீங்களோ அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் பார்த்தது போல தொடர்ச்சியாக தலாக்குடைய செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வருகிறார். அந்த தொடரில் இந்த வசனத்திலும் தலாக்கை பற்றிய சில சட்டங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். வைதா தல்லக்துமுன் நிசா, நீங்கள் உங்களுடைய மனைவியரை தலாக் சொல்லிவிட்டால் என்பதிலிருந்து மார்க்கத்தில் தலாக் அனுமதிக்கப்பட்டது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே மறைமுகமாக உணர்த்துகிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், அபகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், ஹலால்களில் அல்லாஹுக்கு வெறுப்பான, அல்லாஹுக்கு கோபமான ஹலால் தலாக்காகும் என்கிற ஒரு தஈஃபான செய்தி இருக்கிறது.
அந்த ஹதீஸ் லஈஃபானது. இருந்தாலும் கூட குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் படித்து பார்க்கிற போது தலாக் என்பது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. முடியுமானவரை குடும்ப வாழ்க்கையில் ஆணும் தான் பெண்ணும் தான் தலாக் இல்லாமல் வாழ வேண்டும். தலாக்கை அவர்கள் முதல் நிலைப்படுத்தக்கூடாது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் தலாக் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை இது போன்ற பல்வேறு வசனங்கள் ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இப்போ வைதா தல்லக்தும் நிசா, நீங்கள் பெண்களை தலாக் சொன்னால் என்பதிலிருந்து தலாக் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று என்பது நமக்கு புரிகிறது. இரண்டாவதாக ஃபபலக்ன அஜலஹுன்ன, அவர்களுடைய இத்தா காலத்தை, அந்த இத்தாவுக்குரிய ஒரு காலம் இருக்கிறது, அதை அவர்கள் அடைந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்வதிலிருந்து இத்தா இருப்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது என்பதையும், அந்த இத்தாவுக்கென்று குறிப்பிட்ட கால வரையறை இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்வது ஃபலா தஅதுலூஹுன்ன அன் யன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன ஃபலா தஅதுலூஹுன்ன, அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். அவர்கள் என்ன? பெண்களை. தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் அவர்களுடைய கணவன்மாரை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் முரண்பாடுகள் வரும். ஏனென்றால் ஆணும் பெண்ணும் இயல்பில் வேறுபட்டவர்கள். நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஒரு மேற்கத்திய ஒரு எழுத்தாளர், ஒரு ஆய்வாளர் சொல்கிறார், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், த மென் ஆர் ஃப்ரம் மாஸ், த விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என்று. ஆண்கள் மாஸ் என்கிற கோலத்திலிருந்து வந்தவர்கள், பெண்கள் வீனஸ் என்கிற கோலத்தில் பிளானட்டிலிருந்து வந்தவர்கள். இந்த புத்தகத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஆண்களுடைய இயல்பு வேறு, பெண்களுடைய இயல்பு வேறு. இது நார்மலாக எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு உண்மைதானது. அல்லாஹு தஆலா ஆண்களை நிர்வாகிகளாக படைத்திருக்கிறான். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான், பெண்களை நிர்வகிக்கிறவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நிர்வாகத்திற்கு தேவையான இயல்புகள், தன்மைகள் அவர்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது நாகிசாத்து அக்ல் வதீன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் புத்தி குறைந்தவர்கள், மார்க்க கடமைகளிலும் அவர்களிடத்தில் குறைபாடு தான் இருக்கிறது. அதாவது புத்தி குறைவு என்று சொன்னால், சாட்சி சொல்லுகிற விஷயத்தில் ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக 2 பெண்கள் வர வேண்டும். அவர்களுடைய அந்த தன்மை அல்லாஹு தஆலா இந்த செய்தியின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அதே போல மார்க்க கடமைகள் என்றெடுத்தால், மாதவிடாய் காலங்களில் தொழுவதே இல்லை, அந்த தொழுகையை அவர்கள் மீட்ட வேண்டியதும் இல்லை. அதுபோல அவர்கள் மாதவிடாயோடு இருக்கும்போது நோன்பை விட வேண்டும், பிறகு கலா செய்வார்கள். ஜமாத் தொழுகை, ஜும்மா தொழுகை அவர்களுக்கு கடமை கிடையாது. அப்படி மார்க்கத்தில் அவர்களிடத்தில் குறைபாடு இருக்கிறது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல குலிக்ன மின் திலா, பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர். அப்ப 2 பேருடைய இயல்புகளும் வித்தியாசமானவை. ஆண்களுடைய இயல்புகளும் பெண்களுடைய இயல்புகளும் வித்தியாசமானது. எனவே குடும்ப வாழ்க்கையில் முரண்பாடு வரத்தான் வேண்டும். இப்படி வித்தியாசமான இயல்புகளோடு இருக்கிறவர்கள் கணவன் மனைவியாக ஒன்று சேர்கிற போது பிரச்சனைகள், முரண்பாடுகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள், முரண்பாடுகள் பேசி தீர்க்கப்பட வேண்டும். இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களின் அடிப்படையில் அவை கையாளப்பட்டு அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தலாக்குக்கு போவதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆனால் தலாக் என்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இத்தா எப்படி இருக்க வேண்டும்? தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அந்த மனைவி கணவனுடைய வீட்டில் தான் இத்தா இருக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
தலாக் சொல்லப்பட்ட பெண் இத்தா கடைபிடிக்கும் போது கணவனுடைய வீட்டில் தான் இத்தா இருக்க வேண்டும். முதலாவது தலாக்குக்கு பிறகும் இரண்டாவது தலாக்குக்கு பிறகு. ஏனென்றால் முதல் தலாக் சொல்லப்பட்டு அந்த 3 மாதவிடாய்கள் இத்தா இருப்பது என்பது கணவனுடைய வீட்டில் இருக்க வேண்டும். இரண்டாவது, கணவன் அந்த மனைவியை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்னை அலங்கரித்து கொண்டு அவனுடைய வீட்டில் அவள் இருப்பது கடமையாகும். அதுபோல கணவன் அந்த மனைவிக்கு செலவு செய்வது கணவனுடைய பொறுப்பாகும். ஏனென்றால் கணவனுடைய வீட்டில் இத்தா இருக்கும் போது கணவனுக்கு மனைவியிடத்திலே மீண்டும் ஒரு பாசம், அன்பு, ஒரு பிணைப்பு ஏற்படலாம். இதை இஸ்லாம் மிக நுணுக்கமாக நமக்கு வழிகாட்டுகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற ஸ்டைலில் தலாக்கை இஸ்லாம் பார்க்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போது சில நேரங்களில் தலாக் சொல்லப்பட்டு இத்தாவும் முடிந்து விட்டது என்று சொன்னால், ஒருவர் முதல் தலாக் சொல்லிவிட்டார், இத்தாவும் முடிந்து விட்டது என்று சொன்னால், அவர்கள் கணவன் மனைவி என்கிற அந்த உறவை இழப்பார்கள். ஆனால் 2 பேருடைய மனங்களும் கடந்த காலத்தை மீட்டி பார்க்கும். இன்னும் ஒரு வாழ்க்கைக்கு 2 பேரும் பயப்படலாம், வேறொரு வாழ்க்கைக்கு. எனவே 2 பேரும் ஒன்று சேர விரும்புகிற போது அவர்களை தடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை பெற்றோர், பொறுப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 பேரும் فلا تعضلوهن أن ينكحن أزواجهن إذا تراضوا بينهم بالمعروف. நல்ல முறையில் 2 பேருக்கும் இடையில் ஒரு பொருத்தப்பாடு வருகிறது. 2 பேரும் ஏதோ ஒரு முறையில் அவர்கள் தூதுவர்கள் மூலமோ அல்லது அவர்களாக பேசிக்கொண்டோ ஒரு பொருத்தப்பாட்டுக்கு 2 பேரும் வந்தால் அப்ப திருமணம் முடிக்க விரும்புகிறார்கள். இப்ப பெண் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் அல்லது கணவன் செய்தி அனுப்புகிறார், நம்ம மீண்டும் சேர்ந்து கொள்வோம், நம்ம திருமணம் முடிப்போம் என்று. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், முதலாவது தலாக் சொல்லப்பட்டு இத்தா காலம் முடிந்த பிறகு கணவன் மனைவி என்கிற உறவு முறிந்துவிடும். ஆனால் அவர்கள் 2 பேரும் புதிய ஒரு திருமண ஒப்பந்தம், புதிய மகரின் மூலம் ஒன்று சேர முடியும். ஒரு புதிய எக்ரிமெண்டின் மூலம் அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் 2 பேரும் சேர விரும்புகிற போது பேரண்ட்ஸ் தடையாவார். நிறைய இடங்கள் இருப்பதை நாம் பார்க்கும். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் அருளப்படுவதற்கு ஒரு சபபு நுசூல் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம், அதாவது சூரத்துல் பக்கராவினுடைய 232வது வசனம் என்னுடைய விஷயத்தில் தான் இறங்கியது என்று சொல்கிறார். அதில் டீட்டெயில்ஸாக அவர் சொல்லும் போது சொல்கிறார், என்னுடைய ஒரு சகோதரியை நான் ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன். அவரை நல்ல கண்ணியமான முறையில், ஒரு பரவாயில்லை, அவர் ஒரு சாதாரணமான ஒருவர், அவருக்கு நான் என்னுடைய சகோதரியை திருமணம் முடித்து கொடுத்தேன். 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட புரிந்துணர்வின்மை காரணமாக அவர்கள் தலாக்குக்கு சென்றார்கள். இத்தா முடிந்து விட்டது. மீண்டும் அவர் என்னுடைய சகோதரியை திருமணம் முடிப்பதற்கு முயற்சி செய்து வந்து விருப்பம் கேட்டார். அந்த நேரத்தில் நான் தடையாக இருந்து விட்டேன். உங்களுக்கு என்னுடைய சகோதரியை திருமணம் முடித்து தந்தேன், நல்ல கண்ணியமான முறையில் உங்களை அங்கீகரித்திருந்தோம். ஆனால் நீங்கள் தலாக் சொல்லி போய்விட்டு இப்போ மீண்டும் வருகிறீர்கள் என்றால் சத்தியமாக உங்களுக்கு நான் என்னுடைய சகோதரியை மீண்டும் திருமணம் முடித்து தர மாட்டேன் என்று மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறார். உடனே மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அழைத்து தன்னுடைய சகோதரியை திருமணம் முடித்து கொடுக்கிறார், மீண்டும் திருமணம் முடித்து கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவர் சத்தியம் செய்ததற்காக வேண்டி அவர் சத்தியத்திற்குரிய குற்றப்பரிகாரத்தையும் நிறைவேற்றினார் என்பதை ஹதீஸ் கிரந்தங்களிலே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தலாக்கு விடப்பட்ட பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ, மீண்டும் அவர்கள் ஒரு புதிய திருமண உறவின் மூலம் சேர்ந்து வாழ விரும்பினால் நாம் தடையாக இருப்பது ஹராமாகும். இப்போ ஈகோ சிலருக்கு இருக்கிறது, சிலருக்கு ரிவெஞ்ச்
மனோநிலை, பழிவாங்குகிற மனநிலை இருக்கிறது. இதனால் அவர்கள் கடைசி வரும் 2 பேரும் எக்ரி ஆகி விடுவார்கள். நம்ம திருமண ஒப்பந்தத்தில் ஒன்று சேருவோம் என்று எக்ரி ஆகும். ஆனால் பின்னால் இருப்பவர்கள் தடையாகவே இருப்பார்கள். உண்மையிலேயே இந்த குடும்ப வாழ்க்கைகளை சீர்குலைப்பதிலே பொறுப்பாளர்களுக்கு, குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவங்க சிம்பிளாக அதை பிரித்து விட்டு குடும்ப வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டு போவார்கள். ஆனால் உளவியல் ரீதியாக மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி கொண்டிருப்பது இந்த பிள்ளைகள் தான், அல்லது இந்த கணவன் மனைவி தான். எனவே இது ஒரு ஹராம். 2 பேரும் அவர்கள் இத்தா காலம் முடிந்த பிறகு, தலாக் சொல்லப்பட்டு இத்தா காலம் முடிந்த பிறகு கணவன் மனைவி கிடையாது. எனவே அவர்கள் புதிய ஒரு திருமண ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்று சேர விரும்புவதை, அவர்கள் தங்களுக்கிடையில் ஒரு நல்ல புரிந்துணர்வோடு விரும்புவதை தடுப்பது என்பது ஹராமாகும், பாவமாகும் என்பதை நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் படித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ذَلِكَ يُوعَظُ بِهِ. இது உபதேசிக்கப்படுகிறது யாருக்கு என்று கேட்டால், மன் கான மின்கும் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். உங்களில் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு. அப்போ அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மக்கள் ஈகோ காரணமாக, பிரஸ்டீஜ் காரணமாக, பழிவாங்கும் உணர்வு காரணமாக, பழையதை மறக்க முடியாத மனநோய் காரணமாக இவ்வாறு தடை போடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஈமானிலே பலவீனம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த சைட் பேசப்படுவதில்லை. தலாக் சொல்லப்பட்ட கணவனும் மனைவியும் மீண்டும் சேர வரும்போது அவர்களை சேர விடாமல் தடுக்கிற நிலையை சமுதாயத்தில் நிறைய நாம் பார்க்கிறோம். பெற்றோர் தடுக்கிறார்கள், உறவினர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் தடுக்கக்கூடாது என்கிற இந்த அல்லாஹுடைய கட்டளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்பது ஒரு பாரதூரமான விஷயமா. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமான் உள்ளவர்களுக்கு இந்த உபதேசம் பயனளிக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து சொல்லுகிறான், ذَلِكُمْ أَزْكَى لَكُمْ وَأَطْهَرُ. அப்படி நீங்கள் தடுக்காமல் அவர்களை சேர்த்து வைப்பதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இங்கே அல்லாஹு தஆலா தஸ்கியாவை பற்றி பேசுகிறார். அல்லாஹுவை மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிற ஒருவருடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாகத்தான் இருக்க வேண்டும். சரியான முறையில் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அடிப்படையில் சலஃபு சாலிஹீன்கள் என்கிற சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் அல்லாஹுவை மறுமையை ஈமான் கொண்ட முறையில் ஈமான் கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்கும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. தூய்மையாக இருக்கும் என்றால் ஷிர்க்கிலிருந்து, ஷிர்க் போன்ற உள்ளத்தை கரைபடிய செய்யக்கூடிய நோய்களிலிருந்து அவர்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும். அதே போன்று நல்லமல்களை, அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹுவை நேசித்தல், அல்லாஹுடைய தூதருக்கு வழிபடுதல், அவர்களை நேசித்தல், அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுதல் போன்ற அந்த செயல்கள் மூலம் அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சேர்க்க சொல்லுகிறான். அந்த கணவன் மனைவியாக இருந்து பல பிரச்சனைகள் வந்து அவர்கள் தலாக்குக்கு போய் தலாக்கு முடிந்து இப்போது இத்தா காலமும் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் 2 பேரும் ஒரு பொருத்தப்பாட்டுக்கு வந்து அவர்கள் திருமணம் முடிக்க விரும்பினால் தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இதுக்கு நீ கட்டுப்படு. நீ உன்னுடைய பிலோசபியை பேசாதே, உன்னுடைய வாதங்களை நீ முன்வைக்காதே. ஏனென்றால் அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லுகிறான். ஏனென்றால் அல்லாஹ் மிக அறிந்தவர். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் நன்கறிந்தவர். வ அன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அறிவோடு ஒப்பிடும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா,
உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற knowledge மிக சொற்பமே அன்றி வரவில்லை. இப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆய்வாளராக அறிஞராக இருக்கலாம், பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய ஒரு முஜ்தஹிதாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்முடைய knowledgeக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. இது பேசிக்கான ஒரு அம்சமாகும். நம்முடைய knowledge நம்ம பெரிதுபடுத்த முடியாது. அல்லாஹு தஆலா அலீம், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். அல்லாஹுடைய இல்ம் விசாலமானது. இப்ப அந்த அல்லாஹ் தந்திருக்கிற குறைவான அறிவை வைத்துக்கொண்டு அல்லாஹுடைய ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் பின்வாங்க கூடாது. இதுதான் இங்குள்ள பாயிண்ட். எல்லா விஷயத்திலும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய லாஜிக் ஒன்றை சொல்லும், நம்முடைய மனசு ஒன்றை சொல்லும், அல்லாஹ் ஒன்றை சொல்லி இருப்பார். பயப்படாமல் அல்லாஹ் சொன்னதற்குத்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَنْ يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِ. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதிலே மாற்ற அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரைட்ஸ் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அதே போல இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், அல்லாஹுடைய சட்டம் அல்லாஹுடைய தூதருடைய சட்டம் என்று அந்த மக்களிடத்திலே அழைப்பு விடுக்கப்பட்டால் சமிஅனா வ அத்தானா, அல்லாஹுடைய சட்டமா கேட்கிறோம், கட்டுப்படுகிறோம். அல்லாஹுடைய சட்டத்தை நம்முடைய லொஜிக்கை வைத்து நாம் ஒரு காலமும் குறை காணக்கூடாது, அல்லது தூக்கி ஒரு மூலையில் போடக்கூடாது, முதுகுக்கு பின்னால் வீசிவிடக்கூடாது. அல்லாஹுடைய சட்டம்தான் சரியான சட்டம். அல்லாஹுடைய தீர்ப்பு தான் பிராக்டிகபிளான தீர்ப்பு, நடைமுறை சாத்தியமானது. நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் நீங்க பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருக்கலாம். ஆனால் தலாக் சொல்லப்பட்ட கணவனும் மனைவியும் இத்தா முடிந்த பிறகு அவர்களுக்கு இடையில் ஒரு பொருத்தப்பாட்டுக்கு வந்து அவர்கள் சேர்ந்து வாழ விரும்பினால் தடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதுதான் ஃபேக்ட், அதுதான் கரெக்ட். நம்முடைய தத்துவங்களை கொண்டு போய் அப்படி கிடையாது, இப்படி அப்படி இருந்தவனையே நீங்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், இதெல்லாம் சாத்தியப்படுமா, மீண்டும் நீங்கள் தலாக்குக்குத்தான் போக வேண்டி வரும் என்ற தத்துவங்களை எல்லாம் தூக்கி ஒரு மூலையிலே போட்டுவிட்டு அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு பொருத்தப்பாடு வரும்போது அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இருக்கிற அறிவு போதாது, அல்லாஹுதான் மிக அறிந்தவன். எனவே மிக அறிந்தவனாகிய அல்லாஹுடைய தீர்ப்பு இது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் உண்மையிலேயே உலகம் முழுக்க பரவலாக பேசப்பட வேண்டிய ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருவது இயல்பு, தலாக் சொல்வது என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தா முடிந்த பிறகு அவர்களுக்கு இடையில் மீண்டும் ஒரு உறவும் புரிந்துணர்வும் ஏற்படுவதும் இயல்பு. அந்த புரிந்துணர்வு அவர்களிடத்தில் ஏற்படுகிற போது அவர்கள் ஹலாலான முறையில் கணவன் மனைவியாக மீண்டும் வாழ்வதற்கு அல்லாஹ் இடம் தந்திருக்கிறான். அந்த இடம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது இன்று மக்களுக்கு பெரும்பாலும் தெரியாத ஒரு செய்தியாக காணப்படுகிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போன்று மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.